நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாத்தூள் 2 மாதத்தில் கலர் போயிருதா, சாப்பிட்டோன்னே எரிச்சல் வருதா, அப்போ இந்த டிப்ஸ் உங்களுக்கு தான். டிப் நம்பர் 1, உங்கள் மிளகா பொடி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கணும்னா மிளகா வாங்கினோடனே அதில் காம்பு நீக்கி பவுடர் ஆக்கிட்டு விளக்கெண்ணெயை காய்ச்சி ஆற வச்சு அந்த மிளகா பொடியில் கலந்து வச்சிட்டிங்கன்னா வண்டு வைக்காது, லைஃப் டைம் கூட இருக்கும். டிப் நம்பர் 2, சட்னியில் ஊறுகாயில் ஹோட்டலில் இருக்க மாதிரி ரெட் கலர் வேணும்னா ஆயில் காஞ்சதும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஆயிலே மிளகாத்தூளை போட்டிங்கன்னா கடைசி வரைக்கும் பிரைட்டான ரெட் கலர் இருக்கும். டிப் நம்பர் 3, உங்கள் மிளகாவில் ஸ்ட்ராங்கான அரோமா வேணும்னா மிளகாவை ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் பவுட்ரு பண்ணிங்கன்னா அந்த அரோமா நல்லாயிருக்கும். டிப் நம்பர் 4, உங்கள் மிளகா பொடி கெட்டியாகாமல் இருக்க ஏர்டைட் கண்டெய்னரை யூஸ் பண்ணுங்கள். எப்பயுமே ட்ரையான ஸ்பூனை யூஸ் பண்ணுங்கள். இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரிசர்வேட்டிவ், கெமிக்கல்ஸ், ஆர்டிஃபிஷியல் கலர் சேர்க்காத மணிமேகலை மசாலாவோட தனி மிளகாத்தூள் வேணும்னா கீழே தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் திண்டுக்கல் பீப்புளாக இருந்தால் நேரடியாக வந்து நம்ம ஷாப்பு SMBN ஸ்கூல் பேக் சைட் கேட் கிட்ட இருக்குது, அங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மறக்காமல் மணிமேகலை மசாலா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.